வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்லட்சுமி சீரியல் அடுத்த எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செல்லையன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டா வராரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெனிக்கு இப்போ முன்னாடி மாதிரி செல்லியன் மேல இருந்த ட்ரஸ்ட் எல்லாமே போயிருது. அவர் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன் செல்லியா அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி என்ன பேச போறாளோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறாரு செல்லியன். நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், நீ ஃப்ராங்கா சொல்லு, நீ ஜென்யூனா பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. இந்த மாலினி என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல ஜெனி, எனக்கு நீ மட்டும்தான் அழகு இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொல்றாரு செல்லியன். அப்புறம் எப்படி நீ மாலினி கூட உனக்கு பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. மாலினின்ற சாப்டரே என் லைஃப்ல வந்திருக்கவே கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜெனி, இனிமே அவ பேர் கூட என் வாயில வராது அப்படின்னு சொல்லிடுறாரு செல்லியன். தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் மாலினி அப்படின்னு சொல்லிடுறாரு ஜெனியை பார்த்து. அதை கேட்ட ஜெனி ரொம்ப கோபப்படுறாங்க. மாலினி பத்தியே பேசிட்டு இருந்தேன்ல, அதான் எனக்கு தெரியாம மாலினின்னு வந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செல்லியன். இந்த மாதிரி நான் வேற ஆள் பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டா உன்னால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. நான் தெரியாம சொல்லிட்டேன் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாரு செல்லியன். இருந்தாலும் செல்லியனுக்கு இப்போ நைட்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாரு, தூக்கமே வர மாட்டேங்குது. ஹாலுக்கு போறாரு. அங்க பார்த்தா எழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பழைய ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதாம இருந்துச்சு, அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். என்கிட்ட ஒரு கதை இருக்கு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் அவரோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. முன்னாடி மாதிரிலாம் இல்ல ஜெனி, இப்பெல்லாம் என் மேல ரொம்ப சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்றாரு. எழில் செல்லியன்ட்ட சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்கான்லாம் தெரியல, முன்னாடிலாம் நீ எங்க போற என்ன வரன்னு ஒரு வார்த்தை கூட ஜெனி கேட்க மாட்டாங்க, அந்த அளவு உன் மேல ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ட்ரஸ்ட் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு எழில். யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தினாலே நம்ம அவ்வளவு ஃபீல் பண்ணுவோம், ஆனா நீ அவங்கள ஏமாத்தினது அவங்களால தாங்கிக்க முடியல செல்லியா அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. இதுக்கிடையில பழனிசாமி அவங்களோட அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. பிறந்த நாளுக்கு பாக்கியா மேடம் சமைச்சதுக்கு பணம் கொடுத்துட்டீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. நான் கொடுத்தேன், பாக்கியா வேணான்னு சொல்லிட்டாப்பா, இது உன்னோட பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க பழனிசாமியோட அம்மா. ஏன் ஒரு ஆளுக்கு ஏதோ வாட்ச் இல்ல பூந்தொட்டி இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிருந்தா அது பிறந்தநாள் பரிசுன்னு எடுத்துக்கலாம், பாவம் அவங்க 100 பேருக்குள்ள சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. நான் பாக்கியா மேடம ரெஸ்டாரண்ட்ல போய் நேரா பார்த்து பணம் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமியோட அக்கா பையனுமே நானும் உங்க கூட வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்றாரு. பழனிசாமியோட அம்மா பழனிசாமியோட அக்காட்ட சொல்றாங்க, போன்லயே பேசி போன்லயே பணம் அனுப்பிடலாம் பாக்கியாவுக்கு, ஆனா நேர்ல போய் பார்க்கணும்னு போறான் பாத்தியா இவன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் மனசுலயும் ஆசை இருக்கதான் செய்து, திருட்டு பையன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பழனிசாமியோட அக்கா பையன் விமலும் இப்போ பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே பாக்கியாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியா அங்க இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கிறாரு விமல். நீங்க மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறீங்களா ஆண்டி அப்படின்னு கேக்குறாரு. இவங்க மட்டும் எப்படிடா ரெஸ்டாரண்ட்ல இருக்க முடியும், 7-8 பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. உங்க வீட்டுல இருந்து நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா ஆண்டி அப்படின்னு விமல் மறுபடியும் கேக்குறாரு. ஏன் வேற யார் வரணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு பழனிசாமி கேக்குறாரு. இனியாவை பத்தி தான் கேக்குறாரு விமல். இருந்தாலும் எழிலனை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவன் முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்கிறான்ப்பா, எப்பயாவது தான் இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. உங்களோட போன் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கு ஆண்டி, போன் கொடுங்க நான் கேம் விளையாண்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு விமல். எப்படியாவது இனியாவோட நம்பரை அந்த போன்ல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்காக அந்த மாதிரி கேக்குறாரு. இது என்ன பழக்கம், அடுத்தவங்ககிட்ட போன் கேட்கறது, இப்பெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு பழனிசாமி. நான் என் ஃப்ரெண்ட் கூட வெளியில போறேன் மாமா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு விமல் அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கிடையில பழனிசாமி அவரோட பர்த்டேக்கு சமைச்சதுக்காக பாக்கியாவுக்கு பணம் கொடுக்குறாரு. இது நான் உங்களுக்கு கொடுத்த பிறந்தநாள் பரிசா எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. ஏன் ஒரு ஆளுக்கு சமைச்சா பரவாயில்ல மேடம், நீங்க 100 பேருக்கு சமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. பணம் வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எனக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்கிறீங்க, அப்ப நான் அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. பிறந்த நாளுக்கு சமைச்சதெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு பழனிசாமி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. அன்புக்கு வேலை பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த வார்த்தை கேட்ட உடனே பழனிசாமி ஸ்டன் ஆயிடுறாரு. இப்ப என்ன மேடம் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அன்புக்கு வேலை பேசாதீங்க சார்னு சொன்னேன் அப்படின்னு பாக்கியா மறுபடியும் சொல்றாங்க. பாக்கியா அந்த வார்த்தையை சொன்னது பழனிசாமிக்கு இன்ப அதிர்ச்சி ஆயிருது. அப்படியே ஆடாம அசையாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.